குட் மார்னிங் கைஸ். யூபிஎஸ்சி சிசெட் சீரீஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் இன்றைக்கி பார்க்க போகிறது செஷன் 20. ஸோ அப் டு நவ் 19 செஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அரௌண்ட் 30 வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது 20வது செஷன், ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மென்சுரேஷன் அண்ட் கியூப். ஸோ ஜாமெண்ட்ரி அண்ட் மென்சுரேஷன் சொல்லிட்டு நமக்கு டாபிக் இருக்கு இல்லையா? ஸோ அதில் நம்ம மென்சுரேஷன் அப்படிங்கிறது நம்ம இதில் பார்க்க போகிறோம். அண்ட் கியூப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு 3x3 4x4 5x5 அந்த மாதிரி கியூப் இருக்குது. இதை ஸ்மால் க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு அதில் பெயிண்டில் டிப் பண்ணி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா எவ்வளோ 1 சைடு பெயிண்டட், 2 சைடு பெயிண்டட், நோ சைடு பெயிண்டட் கேட்குறாங்க இல்லையா? ஸோ அதுதான் கியூப் வரும். ஸோ சின்ன டாபிக் தான், சரியா? ஸோ இந்த ரெண்டுமே தெரிஞ்சு அப்படின்னா, ஸோ யூபிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்தவரை அரௌண்ட் கியூப்பில் ஒரு கொஷின் கேட்கலாம், மென்சுரேஷனில் 1 or 2 கொஸ்டின்ஸ், ஓகேவா? ஸோ ஓவராலாக 2 to 3 கொஷின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இதுவரை உங்களை நான் ஃபார்முலா எதுலையுமே படிக்க சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ இதில் ஒரு சில பேசிக்ஸ் ஃபார்முலா இருக்குது. ஸோ அது தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? ஸோ மைசெல்ஃப் ஸ்ரீ ஐயப்பன், சிசெட் ஃபேக்கல்ட்டி. ஸோ யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் அப்படிங்கிறது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் 1000 கூடியிருக்காங்கப்பா இப்போதைக்கு. இப்போ நான் வீடியோ போடுற டைமில் அரௌண்ட் 1300 வந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். எஸ், இப்போ இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்க அப்படின்னா கிராக் ஆப்டிடியூட் வித் ஐயப்பன். ஸோ இன்ஸ்டாகிராமில் நம்ம என்னெல்லாம் பார்ப்போம்னா ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் மட்டும்தான்ப்பா. ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் மட்டும் தான் அதில் இருக்கும். ஸோ அதில் ஒரு சில இது பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் குவிஸ் மாதிரி போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்கள் அதுவும் சால்வ் பண்ணிக்கலாம், ஓகேவா? அண்ட் யூடியூப்லேயுமே ஒரு கொஷின்ஸ் கேட்குறது மாதிரி குவிஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ நிறைய பேர் சால்வ் பண்ணிகிட்ருக்கீங்க. எஸ், ஸோ டெலகிராம் ஃபோரம் இருக்குது நம்மளுக்கு. ஸோ ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் அப்படிங்கிற டெலகிராம் ஃபோரமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ ஸோ இதில் சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ் இருப்பாங்க, நீங்கள் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிசெட்டை பற்றி நீங்கள் என்னென்னாலும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நானும் ஆன்சர் போடுவேன், அது போக நீங்கள் சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க டாப்பிக்குள்ளே போகலாம். ஸோ ஜாமெண்ட்ரி அண்ட் மென்சுரேஷன், ஓகேவா? ஜாமெண்ட்ரி அண்ட் மென்சுரேஷன். ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி பார்க்கும்போது பேசிக்காக உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, அஸ் அ ஒரு ஆஃபீஸராக, ஒரு கலெக்டராக, இல்லைனா ஒரு பியூரோக்ராட்டாக உங்களுக்கு தெரிய வேண்டியது லேண்டோட மெஷர்மெண்ட், ஓகேவா? லேண்டு மெஷர்மெண்ட். ஏன்னா நீங்கள் ஒரு கலெக்டர் அப்படின்னா லேண்ட் ரெவென்யூ கலெக்ட் பண்ணுறது தான் நீங்கள் கலெக்டர். ஸோ அது போக வேறு பவர்ஸ் இருந்தாலும் இனிஷியல் லேண்ட் ரெவென்யூ. ஸோ லேண்டை பற்றி என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? ஸோ இதில் ஷேப்பு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கொயர்லேருந்து ஆரம்பிப்போம். ஸ்கொயரு, ரெக்டாங்கிளு, அடுத்து சர்க்கிளு, அதுக்கப்புறம் கியூபாய்டு, 2D 3D ரெண்டுமே பார்ப்போம். 2D ஒன்று தனியாக பார்ப்போம், 3D நம்ம அதிலே சேர்ந்து பார்த்துடலாம், ஓகேவா? அதுக்கடுத்து டயக்ராம் போகிற ஸ்கொயர் பார்த்திங்கன்னா கியூபு, அடுத்து கியூபாய்டு, சர்க்கிள் வந்துடுச்சு, அடுத்து ஸ்பியரு, அடுத்து சிலிண்டரு, அடுத்து கோனு, சிலிண்டரு, கோனு. அதுக்கும் போக அப்படின்னா உங்களுக்கு ஹாலோ இருக்கு இல்லையா? ஹாலோ சிலிண்டர். அதுக்கப்புறம் ஸ்பியரில் பார்த்தீங்கன்னா ஹெமிஸ்பியரு, அடுத்து ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் பேரலோகிராம், ரோம்பஸ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப் பார்ப்போம், சரியா? இந்த ஷேப்ஸோட பேசிக்ஸ் ஃபார்முலாஸ் நம்ம பார்ப்போம், சரியா? ஸோ லேண்ட் மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லும்போது, ஸோ நம்ம ஜாமெண்ட்ரி ஆரம்பிக்கும்போது பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு சில இது இருக்குது. என்ன அப்படின்னா யூனிட் கன்வர்ஷன்ஸ்னு ஒரு மேட்டர் இருக்குது, சரியா? 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர், ஓகேவா? அடுத்து 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கணும், ஓகே? ஸோ இது ஜென்ரலாக நம்ம சொல்கிறது. ஸோ இது போக இந்த லேண்ட் மெஷர்மெண்ட்டில் நான் என்ன சொல்லி கொடுப்பேன் அப்படின்னா ஜென்ரலி, ஸோ நம்ம லேண்ட் மெஷர்மெண்ட்டில் என்ன சொல்லி கொடுப்போம் அப்படின்னா
ஒரு லேண்டை எப்படி உங்களுக்கு வந்து மெஷர் பண்ணுவாங்க, அதாவது லேண்டை என்ன மெஷர்மெண்ட்டில் மெஷர் பண்ணுவாங்க. சிட்டி, ரூரல் அந்த மாதிரி ரெண்டாக பிரியும். அர்பன் ரூரல்னு சொல்லிட்டு பிரியும். ஸோ ரூரலில் பார்த்தீங்கன்னா இன்னும் லேண்டை சென்ட் அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டில் தான் மெஷர் பண்ணுறாங்க. ஒரு சென்ட் ஈக்குவல் டு 435.6 ஸ்கொயர் ஃபீட். ஒரு சென்ட் ஈக்குவல் டு 435 ஸ்கொயர் ஃபீட். இதுவே நீங்கள் அர்பனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட்லேயும் பண்ணுறாங்க, இல்லைனா ஸ்கொயர் மீட்டரில் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸ்கொயர் மீட்டரில் இருக்குது, ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. பட் ஜென்ரலி கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரவுண்ட் அப்படின்னா 2400 ஸ்கொயர் ஃபீட். ஸோ ஒரு கிரவுண்ட் அப்படின்னா 2400 ஸ்கொயர் ஃபீட். ஸோ இது போக நீங்கள் லேண்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ பட்டா சிட்டா அடங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ பட்டா சிட்டா அடங்கல் எல்லாமே லேண்டுக்கான ஒன் ஆஃப் தி ப்ரூஃப். ஸோ அதில் என்ன இருக்கும், சர்வே நம்பர் இருக்கும், அதாவது புலையன்னு சொல்லுவாங்க, சர்வே நம்பர் இருக்கும், லேண்ட் எக்ஸ்டெண்ட் இருக்கும். சரியா, இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த லேண்ட் எக்ஸ்டெண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப், இப்போ அர்பனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரூரலில் ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இருக்கும். அர்பனில் வந்து ஸ்கொயர் மீட்டர், ஏர், ஹெக்டேர் இந்த மாதிரி உங்களுக்கு பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா, இது என்ன அப்படின்னா ஸ்கொயர் மீட்டர் 100 ஸ்கொயர் மீட்டர் ஒரு ஏர், 100 ஏர் ஒரு ஹெக்டேர் இந்த மாதிரி வரும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நான் எப்போவுமே கொடுத்துட்டு தான் இருக்கேன். பட் ஸ்டில் ஏன் சார் இதுதான் கேட்க மாட்டாங்களே, ஏன்னா இல்லைப்பா, இதை வந்து யூபிஎஸ்சி 2024 இதை வந்து கேட்டிருக்காங்க. சரியா, இது வந்து நம்ம எல்லா டைமும் கொடுத்துருந்தாலும் இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க, 2024 கேட்டிருக்காங்க. அதனால் கம்பல்சரி இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ பேசிக் யூனிட் கன்வர்ஷன் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் அதே மாதிரி நம்ம இப்போ நார்மலாக என்னென்ன யூனிட் யூஸ் பண்ணுவோம், லிட்டர் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அப்போ 1 மீட்டர் கியூப்ஸ் ஈக்குவல் டு 1000 லிட்டர். இது ஒரு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா மீட்டர் கியூப்லேருந்து லிட்டருக்கு மாறுற ஒரு இதுதான். ஸோ ஜென்ரலி பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வாட்டர் ஈக்குவல் டு 1 kg இருக்கும் அப்படிங்கிறது நார்மல் இது. பட் ஸ்டில் 1 மீட்டர் கியூப்ஸ் ஈக்குவல் டு 1000 லிட்டர் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா, அதாவது 1 மீட்டர் நீளம், 1 மீட்டர் அகலம், 1 மீட்டர் உயரம் இருக்கிற ஒரு சாலிடுக்குள்ளே உங்களுக்கு 1000 லிட்டர் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ஒரு சில இது தெரிஞ்சால் போதும், நம்ம சம் சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஈவன் தோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபேக்ட் எல்லாமே படித்தாலுமே, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், அதோட ஃபார்முலாஸ் என்ன, இது எல்லாமே நீங்கள் படித்தாலுமே உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்ளிகேஷன் ஓரியன்டாக தான் இருக்கும். ஓகேவா, மொரவரிலே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேங்க் கட்டினா எத்தனை பேருக்கு வாட்ரு அதில் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும், இல்லை அந்த சைஸ் உள்ள ஒரு ரூமை கட்டுறதுக்கு எவ்வளோ பிரிக்ஸ் தேவைப்படும், இல்லை அப்படின்னா எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது, எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குது, அதை எப்படி கட் பண்ணலாம், இல்லை அந்த ஒரு ஷீட் இருக்குது, இதை வந்து சிலிண்டர் ஷேப்பில் மாற்றினா இதோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா என்னவாக இருக்கும், இல்லைனா வந்து எத்தனை பக்கம் இருக்கும், ஒரு பக்கத்தோட லென்த் என்னவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஓரியன்டாக தான் இருக்கும். ஓகேவா, சரி நம்ம ஸ்கொயர் ஆரம்பிச்சிடலாம். சரியா, ஸ்கொயரோட ஃபார்முலா, ஒரு ஸ்கொயர் இப்படி தான் இருக்கும். ஸ்கொயர் அப்படின்னா ஆல் பக்கங்கள் ஆர் ஈக்குவல். ஸோ ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னு சொன்னால் ஒரு ஸ்கொயர் சொல்லலாம். ஸோ இதோட டயகனல் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 2D 3D ரெண்டு இது இருக்குல்ல, 2D நம்ம பார்ப்போம். ஓகேவா, ஸோ 2Dயில் நம்ம என்னென்ன பார்ப்போம், ஃபஸ்ட்டு வந்து ஏரியா என்னன்னு பார்ப்போம். ஓகேவா, அதுக்கடுத்து ஓகே பெரிமீட்டர் பார்ப்போம். ஸோ இதோட ஏரியா ஈக்குவல் டு பக்கம் இன்ட்டு பக்கம் ஏ ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். பெரிமீட்டர் பி ஈக்குவல் டு, பெரிமீட்டர்னால் இந்த ஒரு இடத்துல இருந்து இப்படி சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத பெரிமீட்டர். இங்கே ஏன்னா இங்கேயே தான். அப்போ சுற்றி வர்றதுக்கு மொத்தம் 4A ஆகும். ஸோ 4A அப்படிங்கிறது பெரிமீட்டர். ஓகேவா, சரி டயகனல் இருக்குல்ல, டயகனல்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஆஸ் பர் பிதாகரஸ். ஓகேவா, ஸோ இங்கேயும் ஏ இருக்குது, இங்கேயும் ஏ இருக்குது அப்படின்னா இது ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இதை ரூட் ஆஃப் 2A ஸ்கொயர்னு சொல்லுவாங்க, இதை ஏ ரூட் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டயகனல் ஒரு ஸ்கொயரில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏ ரூட் 2 அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுவே ஒரு ஸ்கொயரை நம்ம வந்து 3Dயாக சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது ஏ லென்த்து பிரெத்து ஹைட் உள்ள ஒரு 3D இமேஜாக சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா
இதில் ஏரியா கிடையாது. இதில் என்ன கிடைக்கு? சர்ஃபேஸ் ஏரியா இருக்குது. சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இதில் ஒரு ஃபேஸ்க்கு ஏரியா நம்ம ஏ ஸ்கொயர் பார்த்தோம். we know that the cuboid இது வந்து கியூப் இல்லை, ஒரு கியூபுக்கு வந்து 6 பக்கம் இருக்கும். அப்போது 6a² அப்படிங்கிறது என்னது? சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இதுக்கடுத்து இதில் நம்ம பார்க்குறது வால்யூம். ஓகேவா? வால்யூம் நம்ம ஏன்னா 3Dனாலே நம்ம என்ன பார்ப்போம்? வால்யூம் பார்ப்போம். வால்யூம் வந்து a³. வால்யூம் வந்து a³. அதுக்கடுத்து இதில் பார்க்குறது டயகனல். இதில் என்ன சார் டயகனல் இருக்குதுன்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன். ஸோ இந்த பாட்டம்லேருந்து இந்த டாப் இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் இதில் என்ன கிடைக்கும்? லாங்கஸ்ட்டு டயகனலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் லாங்கஸ்ட் டயகனல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் a² ப்ளஸ் a² ப்ளஸ் a² ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 3a² ஈக்குவல் டு a√3 அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ 3Dயில் டயகனல் அப்படிங்கிறது a√3, 2Dயில் a√2. ஸோ ஏரியா பெரிமீட்டர் டயகனல், வால்யூம் சர்ஃபேஸ் ஏரியா டயகனல். ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படக்கூடிய ஃபார்முலாஸ். ஓகேவா? ஸோ இதே மாதிரி அடுத்து என்னது? ரெக்டாங்கிளுக்கு பார்ப்போம். ரெக்டாங்கிள். ஸோ ரெக்டாங்கிள்ங்கிறது இதுதான். ஒரு லென்த் இருக்கணும், ஒரு பிரெத் இருக்கணும். லென்த்து பிரெத்தை விட எப்போவுமே அதிகமாக இருக்கணும். அது நார்மலாக உள்ள ஃபேக்ட்டு. சரி, இதுலேயே நம்ம பார்க்குறது. ஓகேவா? இதில் அப்போது ஃபஸ்ட்டு ஏரியா ஈக்குவல் டு லென்த்தையும் பிரெத்தையும் பெருக்குனா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? ஏரியா கிடைச்சிரும். ரெண்டாவது எது பார்ப்போம்? பெரிமீட்டர் பார்ப்போம். பெரிமீட்டர்னால் இங்கேருந்து நீங்கள் சுற்றி வரணும். அப்போ எல் ப்ளஸ் பி ப்ளஸ் எல் ப்ளஸ் பின்னு வரும். இதுதான் 2 × எல் ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல்லேருந்து படிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ இதுலேயும் டயகனல் இருக்குது. இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு என்ன இருக்குது? டயகனல் இருக்குது. டயகனல்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் l² கூட்டல் b² அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து 2D. இப்போ இதையே நம்ம என்ன பண்ண போகிறோம்? 3Dயாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ 3D பார்த்திங்கன்னா ஒரு லென்த்து, ஒரு பிரெத்து, இது ஹைட் இருக்குது, இது பிரெத் இருக்குது, இது ஹைட் இருக்குது, இது பிரெத் இருக்குது, இது லென்த்து, இது பிரெத்து, இது ஹைட்டு, இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வால்யூம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய என்னது? வால்யூம் ஈக்குவல் டு லென்த்து, பிரெத்து, ஹைட்டு. ஓகே. தென் என்ன இருக்குது? இதுலேயும் என்ன இருக்குது? சர்ஃபேஸ் ஏரியா இருக்குது. அப்போது இது வந்து எல் × h இருக்குது, இது b × h, இது l × b. ஓகேவா? ஸோ லென்த்து × பிரெத்து எத்தனை இருக்குது? மேலே ஒன்று கீழே இருக்குது. அப்போ 2 காமனாக வச்சு 2 × lb ப்ளஸ் bh ப்ளஸ் lh அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து என்னது? சர்ஃபேஸ் ஏரியா. இதே இதுலேயே டயகனல்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் என்னது? l² கூட்டல் b² ப்ளஸ் h². ஸோ இதை யூஸ் பண்ணி சம்மு கேட்டிருக்காங்கப்பா. எப்படி கேட்பாங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. எப்படி அப்படின்னா ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமில் வந்து லாங்கஸ்ட்டு டயகனல் வந்து என்னவாக இருக்கும்? லாங்கஸ்ட் லென்த் ஆஃப் ஒரு ராடை வைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன இதில் வைப்பீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் l² b² h² ரூட் இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம கியூபாய்டுன்னு சொல்கிறோம். இதுதான் நம்ம கியூபாய்டு அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ சர்க்கிள் பார்த்தாச்சு, ரெக்டாங்கிள் பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்து பார்க்குறது வந்து என்னது? ட்ரையாங்கிள் பார்ப்போம். ஸோ ட்ரையாங்கிள். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் அப்படின்ட்டு ஒரு ஷேப் கிடையாதுப்பா. ஓகேவா? ட்ரையாங்கிள் இஸ் நத்திங் பட் half ஆஃப் தி ரெக்டாங்கிள். ஸோ மோஸ்ட்லி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இரு சமபக்கம் முக்கோணம், 3 ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், 3 பக்கமே சமமாக இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்குது. ஐசோலேட்டரல் ட்ரையாங்கிள், ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், இந்த மாதிரி நிறையாவே இருக்குது. ஸோ பேசிக்காக ட்ரையாங்கிள்ட்டு பார்க்கும்போது சரியா? ஸோ இங்கே பாருங்கள், ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிருக்கேன். பேசிக் 1 2 2 பார்ட் இருக்குது. இப்போ நம்ம இது ப்ரெட் இருக்கு இல்லையா? ப்ரெட்டை இப்போ ஈக்குவலாக டயகனலாக கட் பண்ணால் இருக்கும், 2 பீஸ் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இது வந்து பேஸு, இது ஹைட்டுன்னு வச்சுருக்காங்க. அப்போ இதுக்கு ரெக்டாங்கிளாக இருந்தால் BH அப்படிங்கிறது ஏரியாவாக இருக்கும். பட் 2 பீஸாக பிரிக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குது. அது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஸோ இதோட ஏரியா ஆஃப் BH, இதோட ஏரியா ஆஃப் BH. ஸோ நீங்கள் எங்கேயுமே எந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து
பெரிமீட்டர் அப்படிங்கிற ஃபார்முலா நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க ஓகேவா. ஸோ பெரிமீட்டர் ஈக்குவல் டு இது பேஸு, இது ஹைட்டு, இது என்னது ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர். பெரிமீட்டர் என்னது பி ப்ளஸ் ஹச் ப்ளஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர். ஸோ உங்களுக்கு எந்த ஷேப் கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு எந்த ஷேப் கொடுத்தாலும் சரி, அந்த ஷேப்போட பெரிமீட்டர் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு பக்கத்துலேருந்து சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத நீங்களே கண்டுபிடிச்சி எழுதிடலாம் ஓகேவா. சரி, இதிலே ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் பார்த்தோம் இல்லையா. ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னால் சமபக்க முக்கோணம், அதாவது 3 பக்கமே என்னமாக இருக்கணும், சமமாக இருக்கணும். அப்போ இதுக்கு ஏரியா ஒரு ஃபார்முலா பார்க்கும், √3/4a² அப்படிங்கிறது ஃபார்முலா. ஸோ இதிலே பெரிமீட்டர் ஈக்குவல் என்ன கிடைக்கும், 3a அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ மோஸ்ட்லி இதுவே போதுமானது தான் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சர்க்கிள் போயிடலாம் ஓகேவா. ஸோ சர்க்கிள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. என்ன இருக்கும், ஒரு சர்க்கிள்னால் சர்க்கிளாக தான் இருக்கும் ஓகே. இது வந்து ஆர் ஓகேவா. ஆர் அப்படிங்கிறது ரேடியஸ், ஆர் அப்படிங்கிறது ரேடியஸ். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது வந்து டயாமீட்டர்னு சொல்லுவாங்க, டி அப்படின்னு சொல்லிட்டு டயாமீட்டர். ஸோ d/2 தான் உங்களுக்கு என்னது ஆர் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா. ஃபைன். ஸோ இதில் நம்ம என்னென்ன பார்ப்போம்னா ஒன்று ஏரியா பார்ப்போம். ஏரியா ஈக்குவல் டு ஓகேவா, ஏரியா ஈக்குவல் டு πr². பெரிமீட்டர் ஈக்குவல் டு 2πr. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ ஏரியா ஈக்குவல் டு πr², பெரிமீட்டர் ஈக்குவல் டு 2πr அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் இப்போ இதுவரை பார்த்ததில் எதுவுமே இந்த பைங்கிற வார்த்தையை என்ன பண்ணல. பை ஈக்குவல் டு 22/7 அப்படிங்கிற வேல்யூ நம்ம போடுறோம். ஸோ எங்கெல்லாம் கர்வ்டு சர்ஃபேஸ் வருதோ, எங்கெல்லாம் உங்களுக்கு இந்த கர்வ் வருதோ, அங்கெல்லாம் இந்த பை வந்து என்ன ஆயிரும் அப்படி ஆஜராகிற அப்படி ஓகேவா. ஸோ சர்க்கிளுக்கு இதான் πr², 2πr இவ்வளோ தெரிஞ்சால் போதும் ஓகேவா. ஸோ இது வந்து சர்க்கிள் 2D. இந்த சர்க்கிளுக்கு ஒரு ஹைட்டு கொடுத்தோம் அப்படின்னா, இந்த சர்க்கிளுக்கு ஒரு ஹைட்டு கொடுத்தோன்னா இட் வில் டிரான்ஸ்ஃபார்ம்ட் as சிலிண்டர், இட் வில் டிரான்ஸ்ஃபார்ம் as சிலிண்டர் ஓகேவா. ஸோ சிலிண்டர்னு பார்க்கும்போது சிலிண்டர் வந்து 3D ஆகிடுச்சு. 3D அப்படின்னா ஃபஸ்ட்டு வால்யூம், 3Dனா ஃபஸ்ட்டு வால்யூம். ஸோ இது வந்து πr²h. என்ன அப்படின்னா ஒரு சர்க்கிள் இருக்குது, இந்த சர்க்கிளுக்கு ஒரு ஹைட்டு கொடுக்குறதுனால, ஒரு சர்க்கிளுக்கு ஒரு ஹைட்டு கொடுக்குறதுனால கிடைக்கிறது என்னது வால்யூம் πr²h. ஸோ இதுக்கடுத்து என்ன இருக்குது, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இருக்குது, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இருக்குது. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா கர்வாக இருக்கிறது மட்டும். இப்போ பாருங்களேன், கர்வாக இருக்கிறது மட்டும் நான் சொல்கிறது இந்த அவுட்டர் லைன், இந்த அவுட்டர் லைன்னா என்னது கர்வு. ஸோ இப்போ நான் வரைகிறது என்னது சர்க்கிள், இதோட அவுட்டர் லைன்னா 2πr. இதுக்கு ஒரு ஹைட்டு கொடுக்கும்போது என்ன வந்துடுது, ஃபுல்லாக கர்வ் வந்துடுதா, கவர் ஆயிடுதா. ஸோ 2πrh. இங்கே பாருங்கள், வால்யூம் πr², சர்க்கிள் போடுறோம் ஒரு ஹைட்டு, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 2πr, பெரிமீட்டர் போடுறோம் ஒரு ஹைட்டு. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகேவா. அடுத்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா இந்த கர்வு எல்லாம் சேர்த்துட்டு மேலே ஒரு என்ன இருக்குது, ஒரு கீழே ஒரு சர்க்கிள் இருக்குது, மேலே ஒரு சர்க்கிள் இருக்குது. அப்போது 2πrh ப்ளஸ் 2πr². ஏன்னா 2 சர்க்கிள் இருக்குது, அப்போ 2πr² நான் போடுறேன். இதில் 2πr காமனாக எடுத்தால் h ப்ளஸ் r அப்படின்ட்டு ஒரு ஃபார்முலா வரும் ஓகேவா. ஸோ இதுதான் வால்யூமுக்கு வந்து πr²h, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 2πrh, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 2πr × h ப்ளஸ் r இப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான், இந்த மாதிரி தான் நம்ம பண்ணுறோம் ஓகேவா. ஸோ இப்போ வந்து சர்க்கிள் பார்த்தாச்சு, சிலிண்டர் பார்த்தாச்சு. இப்போ சிலிண்டருக்கும் கோனுக்கும் ஒரு சிமிலர் இருக்குது. இப்போ நம்ம கோன் பார்க்க போகிறோம். சிலிண்டருக்கும் கோனுக்கும் ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, சிலிண்டரை இப்படி பிரிச்சிங்கன்னா ஒரு 3 பார்ட்டாக பிரிச்சிங்கன்னா என்ன வந்துடும் உங்களுக்கு, கோன் வந்துடும். ஸோ சிலிண்டரோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். என்னது சிலிண்டரோட ஃபார்முலா நம்ம என்ன பார்த்தோம், πr²h பார்த்தோமா. இது 1/3πr²h. ஸோ சிலிண்டர் ஃபார்முலா படிச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து என்ன எடுத்துடலாம், கோனோட ஃபார்முலா எடுத்துடலாம். ஸோ 1/3πr²h. ஸோ அதுக்கு அடுத்து இதுலேயும் நமக்கு என்ன இருக்குது, கர்வ் இருக்குது, கர்வ்டு சர்ஃபேஸ் இருக்குது, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இருக்குது. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு வந்து இருக்கு இல்லையா, இந்த இதோட நான் தனியாக போடுறேன். இந்த ஒரு கோன் இதில் வந்து இப்படி இருக்குது ஓகேவா.
ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறது இந்த கர்வ் இங்கேருந்து அப்படியே சுற்றி அந்த கர்வு மட்டும் எடுக்கிறது. ஓகேவா? ஸோ எப்போவுமே இந்த மாதிரி வரும்போது நடுவில் உள்ளது ஹைட்டு, இது ஸ்லாண்டிங் லைன் எல், இது வந்து எனது ஆர், இந்த மாதிரி தான் ரெப்ரசன்ட் ஆகும். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா பை ஆர் எல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுவே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் என்ன கிடைக்குதுன்னா பை ஆர் இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? சரி, ஸோ இதை நான் எப்படி சொல்கிறேன், இங்கே பாருங்கள், பை ஆர்எல் அப்படிங்கிறது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, பை ஆர்எல் அப்படின்னு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் கீழே என்ன இருக்குது, ஒரு சர்க்கிள் இருக்குது, இது பை ஆர் ஸ்கொயர், இதில் தான் பை ஆரை காமனாக எடுத்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், எல் ப்ளஸ் ஆர் கிடைக்கும். ஸோ அதுதான் என்னது ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இது வந்து கோனுக்குள்ள ஃபார்முலா. சரி, இதே இதில் நான் உங்களுக்கு வந்து இதை சொல்லி கொடுத்துறேன், என்ன அப்படின்னா ஹாலோ சிலிண்டர். ஸோ ஹாலோவுக்கு தனியாக நான் ஃபார்முலா சொல்லித்தரல. என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து ஒரு சிலிண்டருப்பா, இது வந்து என்னது ஒரு சிலிண்டர். ஸோ ஹாலோ சிலிண்டர்னால் உள்ளே என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி கட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ ஜென்ரலி வால்யூம்ஸ் ஈக்குவல் என்ன பார்த்தோம், பை ஆர் ஸ்கொயர் ஹச் பார்த்தோமா. ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா இது குட்டி ஆர், இது என்னது பிக் ஆர். ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி நம்பர் சிஸ்டம் பார்க்கும்போது இந்த மாதிரி சம் பார்த்துருக்கோம். என்னது இப்போ 11 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர் டாட் 20 ஸ்கொயர், இதுக்கு வேல்யூ கேட்டால் 1 to 20 ஸ்கொயர் வர ஒரு வேல்யூ கண்டுபிடிப்போம், அடுத்து 1 to 10 ஸ்கொயர் வர கண்டுபிடிப்போம். இதை மைனஸ் பண்ண ஆன்சர் வரும் இல்லையா, சேம் ஃபார்மேட் தான். இதில் என்ன இருக்குது, பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ஹெச் மைனஸ் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ஹெச், இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா இந்த இன்பிட்வீன் உள்ள ஏரியாவோட என்ன கிடைச்சிரும், வால்யூம் வந்து கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம மைனஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சாலே போதும், நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணி சால்வ் பண்ணிடுவீங்க. ஓகேவா? சரி சரி, இதுக்கடுத்து ஸ்பியர். இதுக்கடுத்து என்னது ஸ்பியர். ஸ்பியர் அப்படின்னா கோலம்னு சொல்லுவாங்க. ஸ்பியர்னால் கோலம், கோலங்கள் இல்லைப்பா, கோலம், பூமி கோலம் இருக்கு இல்லையா, பூகோளம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கோலம். ஸோ இந்த மாதிரி சர்க்கிள் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? சரி, ஆனால் வந்து இப்போ வாலிபால் மாதிரி இந்த மாதிரி ஒரு தர்பூசணி பழம் மாதிரி பெருசாக இருக்கும். ஸோ ஸ்பியருக்கு ஃபார்முலா இது 3Dங்கிறனால வால்யூம்ஸ் ஈக்குவல் டு 4/3 பை ஆர் க்யூப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? 4/3 பை ஆர் க்யூப். இதுவே சர்ஃபேஸ் ஏரியா பார்த்திங்கன்னா 4 பை ஆர் ஸ்கொயர் சொல்கிறாங்கப்பா. என்ன அப்படின்னா ஒரு 4 சர்க்கிளை வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும், 4 பக்கமும் சர்க்கிள் வச்சு கவர் பண்ணிடலாம், அந்த மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஸ்பியர் பார்த்தாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஹெமிஸ்பியர் பார்க்க போகிறோம். செமிஸ்பியர் என்ன ஹெமிஸ்பியர் நல்லா இல்லையே. ஓகே, இருங்க அழகாக வரைகிறேன். ஹெமிஸ்பியரோட ஷேப் பார்த்திங்கன்னா நத்திங் பட் ஒரு கப் அண்ட் சாசர்னு சொல்லலாம், இல்லைனா திருவோடு மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். சரியா? ஓகே, இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா வால்யூம். ஸோ ஸ்பியரில் பாதி, அப்போ 2/3 பை ஆர் க்யூப் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இது ஓகே. இந்த இதில் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா நம்ம பார்க்கல இதில் ஸ்பியரில், ஏன்னா ஃபுல்லாகவே கர்வாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் 4 பை ஆர் ஸ்கொயர் நம்ம போட்டோம். இந்த இடத்துல கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் இருக்குது, இதில் ஹெமிஸ்பியரில். ஓகேவா? அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் இருக்குது. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா இங்கேருந்து அப்படியே வருது, இது வர வருது, இதுதான் என்னது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ ஆல்ரெடி 4 பை ஆர் ஸ்கொயர் போட்டுருந்தாங்களா, அதில் பாதி என்னது 2 பை ஆர் ஸ்கொயர், இதான் என்னது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. சப்போஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா பார்க்கும்போது இதுக்கு மேலே பாருங்கள் ஒரு சர்க்கிள் இருக்கா, ஸோ அதுக்கு ஒரு பை ஆர் ஸ்கொயர் வருமா, அப்போது 2 பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஒரு பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறதா என்னது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா. ஸோ இவ்வளோ இது தெரிஞ்சாலே போதுமானதான். இதுக்கு மேலே ஒரு 2-3 ஷேப் மட்டும் பார்ப்போம். ஓகேவா? ட்ரெப்பீசியம் அப்படின்னு சொல்லி ஒரு ஷேப் இருக்குது. ட்ரெப்பீசியம் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன அப்படின்னா சரிவகமா, சரிவகம் நாற்கரமா, சரிவகம் தான். சரியா? ஸோ ட்ரெப்பீசியம் அப்படிங்கிறது என்னது தான், சரிவகம் தான். ஓகே, சரியா? ஸோ இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா பண்ணுறோம் அப்படின்னா, சார் சரிவகம் பெருசாக பார்த்ததுலேயே சார்னால் நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். உங்களுக்கு வந்து இது ரெக்டாங்கிள் தெரியும்ல, ரெக்டாங்கிள் தெரிஞ்சால் போதுமானது.
ஓகே, சரிவகம் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி ஒரு பார்ட், இப்படி ஒரு பார்ட், இங்கே ஒரு பார்ட், இங்கே ஒரு பார்ட். மேலே ஏ அப்படிங்கிற லென்த்து, பி அப்படிங்கிற லென்த்து, இது வந்து எனது ஒரு ஹைட்டு. ஓகேவா? சரி, இப்போது இதுக்கு வந்து எனக்கு ஏரியா தெரியணும், பெரிமீட்டர் தெரியணும். சரி, இங்கே பாருங்கள், ஏபிசிடி. பெரிமீட்டர் இஸ் நத்திங் பட் ஏபி, பிசி, சிடி, ஏடி. இதான் என்னது பெரிமீட்டர். ஓகேவா? ஸோ ஏரியா மட்டும் இப்போ ஒழுங்காக தெரியணும். ஏரியா ஈக்குவல் டு, ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு எப்போவுமே ஒரு பேஸும் ஹைட்டும் இருந்தால் போதும். ஓகேவா? இதில் நான் என்ன சொல்கிறேன், எனக்கு வந்து ஹைட் இருக்குது, ஹைட்டு காமன் தான், ஹைட் இருக்குது, ஆனால் ஒரு பேஸ் இல்லை, ஒரு பேஸ் இல்லை. ஓகேவா? ஸோ அந்த பேஸுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு மேலே ஏ இருக்குது, கீழே பி இருக்குது. நான் ஆவரேஜ் சொல்லியிருக்கேன், ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், ஒரு ஆவரேஜ் கிடைக்கும் இல்லையா? அதே மாதிரி அப்போது a + b/2 இன்ட்டு ஹச் போட்டுடலாம். ஸோ ஏக்கும் பிக்கும் காமனாக ஒரு வேல்யூ எடுத்தாச்சு, இன்ட்டு ஹச் எடுத்தாச்சு. அப்போ இதுதான் என்னது ஏரியாவோட ஃபார்முலா. ஓகேவா? அதுக்கடுத்து பேரலோகிராம். பேரலோகிராம்னா இணைகரம் சொல்லுவாங்கப்பா, இணைகரம், இணைந்த கரங்கள். ஓகேவா? இணைகரம். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் இருக்குல்ல, ஒரு ரெக்டாங்கிளை ஒரு லெஃப்ட்டை ஒரு அடி விட்டிங்கன்னா என்ன வரும், இந்த மாதிரி சரிஞ்சிரும்ல, இந்த மாதிரி இருக்கிறதா எனது பேரலோகிராம். ஸோ இதுக்கு வந்து ஹைட் இருக்கும். ஓகேவா? இது ஒரு ஹைட் இருக்கும், லென்த்து பிரெத்து இருக்காது, இந்த ஹைட்டு மட்டும் தான் இருக்கும். சரியா? ஸோ இப்போ இதில் என்னென்னா சார் இதுக்கும் ஃபார்முலா தெரியாது, இதுக்கும் தனியாக ஃபார்முலா படிக்க தேவையில்லை. ரெக்டாங்கிள்குள்ளே ஃபார்முலா எடுது பேஸ் இன்ட்டு ஹைட்டு போடுவோம்ல. ஸோ அதே தான் என்னென்னா இந்த பார்ட் இருக்கு, இதை கட் பண்ணி இங்கே போட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு என்ன ஒரு ரெக்டாங்கிள், ஒரு ப்ராப்பர் ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆயிரும். ஸோ ரெக்டாங்கிளோட இன்னொரு வெரைட்டி தான் என்னது பேரலோகிராம். ஸோ பெரிமீட்டர் ஈக்குவல் டு 2 L × B போடுற இடத்துல பேஸ் இன்ட்டு ஹெச்னு போடணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இது ஈஸி தான்ப்பா, ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ரைட்டா? ஃபைன். நெக்ஸ்ட்டு ராம்பஸ். ஸோ ராம்பஸ் அப்படின்னா சாய் சதுரம் சொல்லுவாங்க. ராம்பஸ், RHOMBS. ராம்பஸ் அப்படின்னா சாய் சதுரம் சொல்லுவாங்க. எப்படி ஒரு ரெக்டாங்கிளை நம்ம வந்து சைடில் அடித்து அதை சரிச்சு விட்டோமோ அதே மாதிரி ஒரு இது என்ன ஷேப்பு, சர்க்கிளை சரிச்சு விட்டிங்கன்னா ஒரு டைமண்ட் மாதிரி வரும். எல்லா பக்கமும் என்னவாக தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். சரியா? அப்போது பெரிமீட்டர் வந்து 4A வந்துடும். ஏரியா ஈக்குவல் டு ஆஃப் D1 D2. ஏரியா ஈக்குவல் டு ஆஃப் D1 D2. இந்த ஃபார்முலா படித்து வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ ஃபார்முலா படித்தாலே நீங்கள் போதும். ஓகேவா? இதுக்கடுத்து ஒரே ஒரு சின்ன டாபிக்னா ஏரியா ஆஃப் தி செக்டர். ஏரியா ஆஃப் தி செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று பிரிக்கிறோம். ஸோ என்ன அப்படின்னா ரெண்டு, இது ஏரியா ஆஃப் தி செக்டாரும் இருக்குது, அப்புறம் வந்து இது லென்த் ஆஃப் தி ஆர்க், லென்த் ஆஃப் ஆர்க். ஸோ ஆர்க் வச்சு வருது. ஓகேவா? ஸோ இப்படி இருக்குது. இப்போ வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்மளுக்கு ரேடியஸ் நான் சொல்லிட்டேன், இது வந்து ஆர் ஒரு டீட்டா வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போது இந்த ஏரியா நான் ஷேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த ஷேடட் ஏரியாவோட ஏரியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா ஏரியா ஈக்குவல் டு, ஸோ மொத்தம் எனக்கு ஏரியாவோட ஃபார்முலா ஆனது πr² தெரியும். ஆனால் πr² ஃபுல்லாக எனக்கு கிடைக்கும். கரெக்டாக? எனக்கு இந்த பர்டிகுலர் ஏரியா மட்டும் வேணும் அப்படின்னா deta/360. ஸோ πr² அப்படிங்கிறது உங்களுக்கு சர்க்கிளோட ஃபார்முலா தெரியும், சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா தெரியும். இன்ட்டு deta/360 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஆன்சர் கிடச்சிரும். இதுவே லென்த் ஆஃப் ஆர்க், லென்த் ஆஃப் ஆர்க்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னா இப்போ இருக்குது, இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வர நான் இப்போ போட்டிருக்கேன் இல்லையா, இந்த இதோட அவுட்லைன், இந்த இதோட லென்த்து மட்டும் கேட்குறாங்க. இட் இஸ் நத்திங் பட் பெரிமீட்டர் மாதிரி. அதில் எப்படி நம்ம இந்த மாதிரி ஏரியா கேட்டோமா, இதில் என்ன கேட்டோம், இந்த லென்த் ஆஃப் ஆர்க் ஒரு நூலை வச்சு அளந்து அந்த நூலோட லென்த்து பார்ப்பலாம், அந்த மாதிரி லென்த் ஆஃப் ஆர்க் கேட்டிருக்காங்க. ஸோ லென்த் ஆஃப் ஆர்க் ஈக்குவல் டு நம்ம இதில் பண்ணுவோம், இதில் πr² ஏரியா ஃபார்முலா போட்டோம், இதில் என்ன பண்ணணும் 2πr, இதில் வந்து பெரிமீட்டரோட ஃபார்முலா போடணும் இன்று deta/360. ஓகேவா? 360 டிகிரி. ஸோ இந்த இவ்வளோ ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், இதை வச்சு நம்ம கேட்ட ஓரளவு எல்லா சம்முமே சால்வ் பண்ணலாம். மோஸ்ட்லி எல்லாமே அப்ளிகேஷன் ஓரியன்ட் தான் இருக்கும், நம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த கொஷின் பாருங்கள், திஸ் இஸ் 2016 கேட்டது. AB is a vertical trunk. ஓகே, AB is a
vertical trunk, huge tree with சரி ஓகே A being a point where the base of the trunk touches the ground. A தான் போட்டிருக்கேன். Due to cyclone the trunk has been broken at C. அப்போ அங்கே C அப்படிங்கிற இடத்துல என்ன ஆயிடுச்சு, ப்ரோக் ஆகிடுச்சு. ப்ரோக்கனா என்ன ஆகும், இது அப்படியே சரியும். B எங்கே ஆகும், கிரவுண்டை டச் பண்ணும். ஓகேவா, இதுக்கு ஏதாவது பேர் கொடுத்துருக்காங்களா, விச் இஸ் சி ஹைட் ஆஃப் 12 மீட்டர். அப்போ 12 மீட்டரில் என்ன ஆகுது, பிரேக் ஆகிடுச்சு. ப்ரோக்கன் பார்ட் பார்ஷியலி அட்டாச் டு த வெர்டிக்கல் போர்ஷன், உங்கள் அட்டாச் ஆகிருக்கு C. ஓகே, இஃப் தி எண்ட் ஆஃப் தி ப்ரோக்கன் பார்ட் B டச்சஸ் த கிரவுண்ட் D. அப்போ அந்த டச் பண்ணுற இடத்துக்கு பேர் என்ன கொடுத்துருக்காங்க, Dன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. விச் இஸ் அட் டிஸ்டன்ஸ் ஆஃப் 5 மீட்டர் ஃப்ரம் A. இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 5 மீட்டர்ன்ட்டு கொடுத்துருக்காங்க. தென் ஒரிஜினல் ஹைட் ஆஃப் ட்ரங்க். அப்போ இந்த ட்ரீயோட ஒரிஜினல் ஹைட்டு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது 5 மீட்ரு, இது 12 மீட்ரு. அப்போது இங்கே பியிலேருந்து C இந்த பார்ட் எனக்கு தெரியாது, அதாவது சரிஞ்சு கிடக்குது இல்லையா, இந்த பார்ட் எனக்கு தெரியாது. இது தெரிஞ்சால் இதை நான் நேராக்கி நான் என்ன பண்ணியிருப்பேன், ஆன்சர் கண்டுபிடிச்சிருவேன். ஆஸ் பர் பிதாகரஸ் வி நோ தட். நான் சொல்லி கொடுத்துருக்கேன், இது A இது Bயாக இருந்தால் இதோட வேல்யூ என்னது, ரூட் ஆஃப் A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர். அப்போது ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் என்னது 25, 12 ஸ்கொயர் 144, இதுக்குன்னு ரூட் ஆஃப் 169 = 13 மீட்டர் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இது 13 மீட்டர், இது வந்து என்னது 13 மீட்டர். ஆல்ரெடி 12 மீட்டர் A to C, இது வந்து ஒரு 13 மீட்டர். அப்போ 12 + 13 என்னது உங்களுக்கு 25 மீட்டர் கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் பி 25 மீட்டர்ஸ். ஸோ 2016 கேட்ட ஒரு ஈஸியான கொஸ்டின். ஓகேவா, சரி இந்த கொஸ்டின் பாருங்கள், இதுவும் 16 கேட்டது தான். என்ன கேட்டிருக்காங்க, அண்ட் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ரெக்டாங்குலர். ஓகே, லென்த்து x1, பிரெத் வந்து x1 x2. ஓகே, வேரியபிள்ஸ். ஓகே, x1 + x2 = 40. இந்த ரெண்டையும் கூட என்ன வரணும், 40 வரணும், பரவாயில்ல. ஸோ தென் த ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் ஃபீல்ட் நாட் எக்ஸீட் which one of the following. அப்போ ஏரியா எது எக்ஸீட் ஆகாதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், அப்போ நான் இது வந்து 10 இது 30ன்னு போடலாம். அப்போ 300 வருமா, 300 எக்ஸீட் ஆகணும், ஆன்சர் சூஸ் பண்ணலாமா, இல்லை, ஏன்னா இதுதான் மேக்ஸிமம் வேல்யூ. அப்போ அது இன்னும் வருமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல 20 போடலாம், இங்கேயும் 20 போடலாம். 20 ஸ்கொயர் என்னது 400. அப்போ 400 எக்ஸீட் ஆகாது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஏன்னா 300 எக்ஸீட் ஆகி 400 தான் வருது இல்லை. அப்போ எது எக்ஸீட் ஆகக்கூடாது அப்படின்னா 400 எக்ஸீட் ஆகாது. ஏன்னா ஸோ இது நம்மளுக்கு ஒரு ரூல் மாதிரி என்னங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் கண்டுபிடிக்கும்போது மேக்ஸிமம் வேல்யூ வில் பி மிடில் வேல்யூ. ஸோ 40க்கு பாதி 20 20 இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். ஓகேவா, ஸோ அதனால் உங்களுக்கு 400 எக்ஸீட் ஆகாது. ஓகேயா, ஃபைன். ஸோ இதுவும் 16 கேட்ட ஒரு கொஸ்டின்னா அப்ளிகேஷன் ஓரியன்ட். ஸோ ஜென்ரலி எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு பேப்பர் இருக்குது, இதை வந்து இந்த ஷேப்பில் நம்ம பண்ணுறோம், அப்போ சைடு அந்த மாதிரி கேட்பாங்க, அது சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ எ பீஸ் ஆஃப் டின், ஓகேவா, இஸ் ஃபார்ம் ஆஃப் ரெக்டாங்கிள் ஹாவ் லென்த் 12க்கு 8. ஸோ 12க்கு 8 அப்படிங்கிற ஷேப்பில் இருக்குது, 12க்கு 8ங்கிற இதில் இருக்குது. திஸ் இஸ் யூஸ்டு டு கன்ஸ்ட்ரக்ட் எ க்ளோஸ்டு கியூப். இதை வச்சு ஒரு என்ன பண்ணுறாங்க, ஒரு கியூபு ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேவா, த சைட் ஆஃப் கியூப் இஸ். ஸோ எனக்கு இதில் தெரிஞ்சு என்னென்னா, எனக்கு பெருசாக இல்லை ஒன்றும் ஐடியா இல்லை, பட் ஏரியா சேமாக இருக்கும் அப்படிங்கிறது ஐடியா. இந்த ஏரியா இருக்கு இல்லையா, அது சேமாக இருக்கும் அப்படிங்கிறது ஐடியா. ஸோ இதுலேயுமே வந்து எனக்கு என்ன சர்ஃபேஸ் ஏரியா தான் வரும் அப்படிங்கிறது தெரியும். அப்போது 12 × 8 = 6a ஸ்கொயர்னு வரும். இது 1, இது வந்து 2. அப்போ ஒரு டேட்டு 16 = a ஸ்கொயர். சைடு தான் கேட்டிருக்கான். அப்போ a = 4 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி 4 சென்டிமீட்டர். ஸோ சிம்பிளான கொஸ்டின். ஓகேயா, சரி இந்த கொஸ்டின் பாருங்கள். 2 வால்ஸ் ஆஃபீஸ் அண்ட் எ சீலிங் ரூம் மீட் அட் ரைட் ஆங்கிள். ஓகேவா, 2 வால் இருக்குது, ஒரு சீலிங்கு ரைட் ஆங்கிள் மீட் பண்ணுறது. அங்கே ஒரு என்ன இருக்குது, P அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. எ ஃப்ளை இஸ் இன் தி ஏர் 1 மீட்டர் ஃப்ரம் 1 வால். அப்போ ஒரு வால்லேருந்து 1 மீட்டர் தூரத்தில் இருக்குது. 8 மீட்டர் ஃப்ரம் அனதர் வால். அப்போது அனதர் வால்லேருந்து இந்த சைடு ஒரு 3Dயில் நீங்கள் பாருங்கள். ஓகேவா, இந்த சைடு ஒரு வால் இருக்குது, அங்கேருந்து 8 மீட்டரில் இருக்குது. ஓகேவா, ஃபைன். அப்போ இந்த 2 வாலும் இங்கே மீட் ஆகும். இங்கே என்ன இருக்குது, டாப் சீலிங் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சீலிங் இருக்குதா வச்சுக்கோங்க. ஓகேவா, ஃபைன். அப்போ ஒரு இதிலேருந்து இவ்வளோ தூரம், ஒரு இதுலேருந்து இவ்வளோ தூரம். 9 மீட்டர் ஃப்ரம் த பாயிண்ட் P.
ஓகே, அந்த P அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்லேருந்து 9 மீட்டரில் வந்து தள்ளி இருக்குது. how many meter is the fly from the ceiling? ஓகே, இப்போ பாருங்கள். இப்போ எங்கே வச்சுக்கலாம்? பின்னாடி இது ஒரு வால் வச்சுக்கலாம், இது ஒரு வால், 2 வால், இது வந்து சீலிங். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் P அப்படிங்கிறத நான் மார்க் பண்ணால் இந்த வால்லேருந்து 1 மீட்டர் தூரமும் உள்ளேருந்து வருது இல்லையா, இந்த வால்லேருந்து 9 மீட்டர் தூரமும் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. 8 மீட்டர் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஓகே ஏரில் இருக்குது, இது ஃப்ளைப்பா, இது வந்து ஃப்ளை. ஓகேவா? ஏரில் இருக்குது, இது வந்து ஃப்ளை. Pங்கிற பாயிண்ட் இந்த கார்னர், Pங்கிற பாயிண்ட் என்னது இந்த கார்னர். ஸோ ஒரு இதிலேருந்து 1 மீட்டர், இங்கேருந்து 8 மீட்டர், P அப்படிங்கிற பாயிண்ட் வந்து என்னது 9 மீட்டர். ஓகேவா? ஸோ இப்போது இதோட ஹைட் சீலிங்லேருந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்கும் அப்படிங்கிறது கொஸ்டின். சீலிங்லேருந்து இந்த ஃப்ளை எவ்வளோ ஹைட்டில் இருக்கும் அப்படிங்கிறது கொஸ்டின். 2017 கேட்ட கொஸ்டின். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜினேஷன் தான் பண்ணணும். என்ன எப்படி இமேஜினேஷன் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒரு ஃப்ளை இருக்குது கரெக்டாக, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கார்னர் ஒரு ஃப்ளை இங்கே இருக்குது. ஒரு சவர்லேருந்து இவ்வளோ தூரம், இன்னொரு உள் சைடு சவர்லேருந்து நீங்கள் இவ்வளோ தூரம், அப்போ இங்கேருந்து இவ்வளோ தூரம். அப்போது இந்த டாப் சீலிங்லேருந்து எவ்வளோ தூரம் அப்படிங்கிறதா கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் எப்படி யோசித்தாலுமே வந்து ஈஸியாக பட முடியாது. ஆனால் இதுக்கு ஒரு ரூட் இருக்குது. என்ன அப்படின்னா, ஸோ வி நோ தட் இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி எடுத்துக்கலாம். √L² கூட்டல் B² ப்ளஸ் H² எடுத்துக்கலாம். எனக்கு ஹைட்டு கேட்டிருக்காங்க. சரியா? இது என்ன கொடுத்துருக்காங்க? 9 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போது 9² 81 L² 1² 1 தான், 8² 64 தான், ப்ளஸ் H². ஓகேவா? ஸோ இது மைனஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா H² உங்களுக்கு 16 கிடைக்கும். H = 4 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ அப்போ 4 கொடுத்துருக்குன்னா 4 மீட்டர் வச்சுக்கலாம். ஏன்னா ஆன்சரில் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் 4. ஸோ இந்த ஃபார்முலா நான் உங்களுக்கு எதில் சொல்லிக் கொடுத்தேன்? ரெக்டாங்கிளில் சொல்லிக் கொடுத்தேன். கரெக்டாக? ஸோ இதை நீங்கள் இதில் இப்படி அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு ஆன்சர் இதில் என்ன பண்ணோம், ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இந்த சம் சால்வ் பண்ணணும். சரியா? ஸோ இது வந்து 2017 கேட்டது. ஸோ இயர்லி ஒரு கொஸ்டின் வர்ற மாதிரி தான் இருக்குது. 2020, 2020, 21. ஸோ வருஷம் வர்றது தான். ஸோ இதை பாருங்கள். 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் வெயிட் 1 kg. ஸோ இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். how many cubic millimeter of water weight 0.1 grams. ஸோ கிராமில் கேட்டிருக்காங்க. we know that 1001 meter cubes equal to 1000 லிட்டர் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? அப்போது 1 மீட்டர் கியூப்ஸ் ஈக்குவல் டு 1000 kg. ஏன்னா 1 லிட்டர் ஈக்குவல் டு 1 kg அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அப்போ 1 மீட்டர் கியூப் இங்கே என்ன இருக்குது, மில்லிமீட்டரில் கேட்டிருக்காங்களா. 1 மீட்டர் ஈக்குவல் டு 1000 மில்லி லிட்டர் இப்படிங்கிறது நம்மளுக்கு மில்லிமீட்டருங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ 1000 × 1000 × 1000 ஈக்குவல் டு 1000 இருக்குது. கேஜியில் இருக்குது, இதை கிராமாக மாற்றிக்கலாமா. அப்போ 1000 கிராம்ஸ். ஓகேவா? ஸோ 1000 கட்டாயிரும். ஸோ 1000 mm³ ஈக்குவல் டு 1 கிராம் இப்படின்னு வச்சுக்கலாம். எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, 0.1 கிராம்ஸ் கேட்டிருக்காங்களா. அப்போ இதை 10ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ 100 mm³ ஈக்குவல் டு 0.1 கிராம்ஸ். ஸோ ஆன்சர் 100 mm, ஆன்சர் 100. ஸோ இது ஒரு ஈஸியான கொஸ்டின், இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 2020 சேம் அகெயின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் தான். த மினிமம் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன்டர்செக்ஷன் ஸ்கொயர் அண்ட் சர்க்கிள் இஸ் 2. இப்போ ஒரு ஸ்கொயரும் சர்க்கிளும் ஒரு 2 பாயிண்டில் தான் கட் பண்ணுவோம். மினிமம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, இது 2 தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். சரி, ஸோ அப்படி கிடையாது. ஓகேவா? ஏன்னா 2 கிடையாது. ஜென்ரலி நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் போடுறோம், ஒரு இந்த மாதிரி போடுறோம்னா ஒரு 4 பாயிண்ட் வந்துடும். என்ன மினிமம் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி பண்ணலாம், 2 பாயிண்ட் வந்துடும். சார் அப்போ தான் 2 வருது. என்ன கூட மினிமம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சும்மா எதுவுமே டச்சு இப்படி சும்மா கூட டச் பண்ணி ஒரு இதில் பண்ணி பண்ணலாம். இன்டர்செக்ஷன் தானே, இதுவும் இன்டர்செக்ஷனில் வந்துடும். சரியா? ஸோ இப்படி வர்றதுனால நம்ம என்ன பண்ண முடியாது, 2 அப்படிங்கிறத எடுக்க முடியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன பண்ணிடலாம், தப்புன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ரெண்டாவது, த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஸ்கொயர் அண்ட் சர்க்கிள் இஸ் 8 கேட்டிருக்காங்க. ஆமாம், நான் இப்படி சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி போட்டு
இப்படி இதில் வந்து எத்தனை வருது 1 2 3 4 வருதா 4 வருது சரி அப்போ ஸ்கொயர் என்ன மாற்றுவோம் இருங்க மேக்ஸிமம் தானே கேட்டிருக்காங்க இதை எப்படி போடுவோம் ஸ்கொயரை இப்போ பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 8 பாயிண்டில் டச் ஆகும் ஸோ ரெண்டாவது கரெக்டு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி இது பாருங்கள் 2021 ஜஸ்ட் ஒரு யூனிட் கன்வர்ஷன் தான் a cubical vessel side 1 meter filled completely with water how many milliliter of water contained in it ஓகேவா we know that 1 மீட்டர் லென்த்து 1 மீட்டர் பிரெத்து 1 மீட்டர் ஹைட் அப்படின்னா என்ன கிடைக்கும் 1 மீட்டர் கியூப் கிடைக்கும் 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1000 லிட்டர் தெரியும் 1 லிட்டர் அப்படின்னா 1000 மில்லி லிட்டருங்கிறது தெரியும் ஸோ ஆன்சர் 6 ஜீரோஸ் வரும் 6 ஜீரோ சாய்ஸில் இருக்கா எஸ் ஆப்ஷன் டி ஆன்சர் ஸோ இது 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்கலப்பா 2021 கேட்ட கொஸ்டின் ஓகேவா ஃபைன் இது பாருங்கள் 2022 கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரெஸ்பெக்ட் டு ரெக்டாங்கிள் ஷீட் லென்த் ஆஃப் 20 சென்டிமீட்டர் பிரெத் வந்து 8 ஓகே ஒரு ரெக்டாங்கிள் ஷீட் இருக்குது லென்த் வந்து 20 சென்டிமீட்டர் பிரெத் வந்து 8 சென்டிமீட்டர் இதை வச்சு நம்ம கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க பண்ணிடலாம் இட் இஸ் பாசிபிள் டு கட் ஷீட் எக்ஸாக்ட்லி இன்டு 4 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் சொல்லியிருக்காங்க 4 ஸ்கொயராக கட் பண்ண முடியுமான்னு பார்த்தா இது 8 இதுவும் ஒரு 8 அப்போது ஒரு ஸ்கொயரு இதுவும் ஒரு 8 அப்போது 8 8 16 போயிடுச்சு 8 8 16 போயிடுச்சு மீதி எவ்வளோ இருக்கும் இதில் 4 தான் இருக்கும் கரெக்டாக 8 8 16 அப்போ 24 இதில் என்ன தான் இருக்கும் இதில் 8 இருக்கும் இதை பாதியாக பிரித்தா இதுவும் 4/4 ஆயிரும் 4/4 அப்போ 1 2 3 4 4 பீஸாக கட் பண்ணியாச்சு எஸ் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு இப்போ நீங்கள் பார்ப்பீங்க சார் ஈக்குவல் சைஸ் இல்லையே ஈக்குவல் சைஸ் அவன் கேட்கல அதனால் கன்சிடர் பண்ண வேண்டிய தேவையில்லை ஸோ ஃபஸ்ட்டு வந்து கரெக்ட் ரெண்டாவது இட் இஸ் பாசிபிள் டு கட் த ஷீட் இன்டு 10 ரெக்டாங்குலர் ஷீட் ஆஃப் ஈக்குவல் ஏரியான்னு கேட்டிருக்கேன் இதில் தான் பாருங்கள் ஈக்குவல் ஏரியா கேட்டிருக்கான் அப்போது இது வந்து 20 இது வந்து 8 கொடுத்துருக்காங்களா என்ன பண்ணலாம் 10 ஷீட் வேணுமா ஓகே 1 2 3 4 சரி இப்போ பாருங்கள் 4 இதாக பிரிச்சுருக்கேன் 5 இதாக பிரிச்சுருக்கேன்னா இது வந்து 1 2 3 4 5 5 20 ஸோ 4 4 8 4க்கு நான் பிரிச்சுருக்கேன் ஈக்குவலாக கேட்டிருக்கான் இங்கே பாருங்கள் இது எப்படி கட் பண்ணிக்கிட்டேன் இப்போது இதுவும் 8க்கு 4 இதுவும் 8க்கு 4 1 2 3 4 5 6 7 8 9 10 9 10 ஸோ 10 பீஸ் கண்டிப்பாக கொண்டு வர முடியும் ஸோ ரெண்டாவது தான் கரெக்டு ஆன்சர் சி ஸோ ஃபார்முலா பேஸ்டு இல்லாமல் மோரோவர் அப்ளிகேஷன் ஓரியன்டில் தான் என்ன பண்ணிகிட்ருக்காங்க ஸோ மென்சுரேஷன் வந்து கேட்டுட்ருக்காங்க ஓகேவா இது 22 கேட்டது 23 என்ன கேட்டாங்கன்னு பார்த்துடலாம் ஸோ 23 24 ஏன்னா ரெண்டு கொஸ்டின் தான் ஓகேவா ஸோ 23 என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் ஏ ரெக்டாங்குலர் ஃப்ளோர் மெஷரிங் 4 மீட்டர் லென்த்து 2.2 மீட்டர் பிரெத்து அப்போது 4 மீட்டர் லென்த்து 2.2 மீட்டர் என்னது பிரெத்து த டைல் சைஸ் ஆஃப் 140க்கு 60 அப்போ 140க்கு 60 அப்படிங்கிறது டைல் சைஸு சென்டிமீட்டரில் இருக்குது ஹாவ் டு பி லேட் சச் தட் டைல் டு நாட் ஓவர்லேப் a tile can be placed in any orientation எப்படினாலும் வச்சுக்கலாம் so long as its edges are parallel to the edges of the floor அப்போ பேரலாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று சொல்லியிருக்காங்க what is the maximum number of tile can be accommodate on the floor ஸோ எத்தனை டைல்ஸ் மொத்தம் நீங்கள் வந்து அக்கமடேட் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க ஓகேவா சரி ஸோ இப்போது இந்த மாதிரி இருக்குது ஓகே ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் டைல்ஸ் வைக்க போகிறோம் டைல்ஸ் வந்து சரி சைஸ் போட்டுடலாம் இது வந்து 400 மீட்டர் இது வந்து 400 சென்டிமீட்டரா 220 சென்டிமீட்டரா சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணிட்டு ஓகேவா ஓகே அப்போ தான் 140 60னால் வைக்க முடியும் ஸோ இப்போ எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு சரி எவ்வளோ ரெக்டாங்கிள் எவ்வளோ டைல்ஸ் வைக்க முடியுதுன்னு பார்ப்போம் சரியா சரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் ஒரு 60 ஓகே 60க்கு 140 60க்கு 140 அப்போ இது 140 இது 140 எவ்வளோ போயிடுச்சு 280 போயிடுது மீதி எவ்வளோ இருக்குது 120 இருக்கா மீதி 120 இருக்குது அது இருக்கட்டும் அதாவது எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் ஓகே இது வந்து 60 இந்த 120ல் 60 சொல்லிட்டு 2 டைல்ஸ் எடுக்கலாம் ஸோ இது வந்து எவ்வளோ வந்துடும் ஒரு 140 ரிமைனிங் இருக்கிறது எவ்வளோ இருக்கும் ஒரு 80 இருக்குமா ஒரு
80 இருக்கும். இது அப்படி இருக்கட்டும். ஸோ இதுலேயும் எவ்வளோ வருது, ஒரு 140 எடுத்துக்கலாம். ஓகே, அப்போது 1 2 3 4 4 டைல்ஸ் இப்போ வச்சாச்சு. இப்போ இதில் இங்கே நம்ம ஹைட்டாக வைப்போம். ஓகேவா? ஸோ இதில் 140 நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும், கீழே இருந்து கூட வைக்கலாம், எப்படினாலும் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து 60 வரும். கரெக்டாக 60 வரும். அப்போது 4 6 60, 2 12, 3 18, 4 24, இது 200 தான், 24 வரும். ஓகே, அப்போ 60 60 60 60 4 24 வரை வந்தாச்சு. ஸோ இப்போ 140 போட்டு ஒரு 4, இங்கே 140 வச்சு ஒரு 4, இப்போ 8 இது வச்சாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ இதுவரை எவ்வளோ வந்திருக்கு, 24 தான் வந்திருக்கு, 240 வந்திருக்கு. ஏன்னா 160 இருக்குது இல்லையா, இங்கே 80 இருக்குது, இங்கே 160 இருக்குது. இங்கே அசால்ட்டாக என்ன பண்ணிடலாம், ஒரு 60க்கு 140 ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 பீசஸ் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ ஓரளவு எஃபெக்டிவாக ப்ளேஸ் சார். இப்போ நீங்கள் ஏன் இப்படி நீங்கள் மொத்தமாக 400க்கு 220 கண்டுபிடிச்சி அதை 140க்கு 60ஆல் டிவைட் பண்ண அரௌண்ட் 10 கிட்ட வருது இல்லைன்னா அப்படி பண்ணக்கூடாது. ஓகேவா? ஏன்னா நார்மலாக இதில் வந்து அடிச்ச மேக்ஸிமம் நம்பருங்கிறது ஒன்று, டு நாட் ஓவர்லேப் அப்படிங்கிறது ஒன்று. இந்த மாதிரி இல்லைன்னா நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இது என்ன, அதை உடைக்கக்கூடாது அப்படிங்கிறத இதோட கான்செப்ட். ஓகேவா? ஃபைன். இதில் பாருங்கள், ஃபைனலி 2024 கேட்ட கொஸ்டின் ஈஸி தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 1 மீட்டர் கியூப்ஸ் ஈக்குவல் டு என்னது தான், 1000 லிட்டர் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். அண்ட் 1 மெட்ரிக் டன், ஒரு டன்னுனா 1000 கிலோ, இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 1 ஹெக்டேர் அப்படின்னா 10,000 மீட்டர் கியூப். நான் சொன்னேன் ஸ்கொயர் மீட்டர், ஏர், ஹெக்டேர். 100 ஸ்கொயர் மீட்டர் ஒரு ஏர், 100 ஏர் ஒரு ஹெக்டேர். அப்போ ஒரு ஹெக்டேர்னா என்னது, 200, அதாவது 10,000 மீட்டர் ஸ்கொயர் வரும். ஓகேவா? ஸ்கொயர் மீட்டர் அது மீட்டர் ஸ்கொயர், இது நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, இந்த இதில் வந்திருக்கு. ஸோ 3மே கரெக்டாக ஆன்சர் 1 2 3. ஓகேயா? ஸோ யூபிஎஸ்சியில் இந்த மாதிரி தான் ஸ்கொயர், இந்த க்யூப் கேட்குறது, க்யூபாய்டு கேட்குறது, இந்த மாதிரி எல்லாமே கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் அப்ளிகேஷன் ஓரியன்டாக தான் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட். ஸோ இதை வந்து பார்ட் 1 நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? பார்ட் 1 வச்சுக்கலாம். பார்ட் 2ல் உங்களுக்குனா க்யூபை பற்றி கொடுக்குறேன். க்யூப் வந்து என்னது, அந்த கேக் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணல, எத்தனை கட் பண்ணலாம், எத்தனை ஒன் சைடு பெயிண்டட், நோ சைடு பெயிண்டட், பார்ட் 2ல் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட். ஸோ யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஐயப்பன் சார் ஆப்டிடியூடை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் கிராக் ஆப்டிடியூட் ஐயப்பன் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் டெலகிராம் ஃபோரமில் ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ விஷ் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ கைஸ்.